வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவியோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தோட டைட்டிலுக்கே வந்து 90s கிட்ஸ்ல எத்தனை பேர் வந்து ஃபேனா இருக்கீங்கன்னு தெரியல. 90s கிட்ஸோட ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து யாராலுமே வந்து மறக்க முடியாது. ஜென்ம நட்சத்திரம். எஸ். இப்போ எதுக்குடா இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் இப்போ வந்து மறுபடியும் வந்து இதே நேம்ல வந்து இன்னொரு ஒரு படம் வந்து வந்திருக்கு. மணிவர்மன். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் இவர் தான். அண்ட் தென் வந்து இந்த படத்துல வந்து காளி வெங்கட், முனிஷ்காந்த், அண்ட் தென் வந்து மால்வி மல்ஹோத்ரா, அண்ட் தென் வந்து தமன் குமார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து சில பேர்லாம் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஜென்ம நட்சத்திரம் ஸோ அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தலையில வந்து அந்த 666 இருக்கும். ஒவ்வொருத்தரையா வந்து அது வந்து சாவடிக்கும். ஏன் சாவடிக்குது அப்படிங்கிறதான ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் மூவியை வந்து நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரியான ஒரு படம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த படத்தில் உட்காந்துருப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது இந்த ரிவ்யூவோட லாஸ்ட்ல வந்து உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்லேயே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காளி வெங்கட் அவர் வந்து நம்ம வேலா ராமமூர்த்தி சார் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு வந்து பிஏவா இருக்காரு. ஸோ அவர் வந்து இவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 57 கோடி கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இதை நீ பத்திரமா எங்கேயாச்சும் எடுத்துட்டு போய் வை அப்படின்னு சொல்றாரு. ஆனா காளி வெங்கட் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதுக்கான ஆப்ரேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி 40 லட்சம் ஒரு சர்டன் அமௌண்ட்ஸ் வந்து செலவாக இருக்குது. வேலா ராமமூர்த்தி சார் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் தர முடியாது, நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைய வந்து சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து அவ்வளோ பணம் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால இவர் அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்ச நம்ம எம்எல்ஏ வேலா ராமமூர்த்தி சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை எப்படியாச்சும் கொலை பண்ணி அந்த பணத்தை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் வந்து போய் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே வந்து கொலை பண்ணிடுறாங்க. காளி வெங்கட் சாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டிடுறாங்க. அவர் அங்கேருந்து தப்பிச்சு போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் விழுந்துறாரு. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுதான் நம்ம தமன் குமார், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் தமன் குமார் வந்து அங்கே வந்து இல்லை. ஸோ அவர் என்னவா இருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்குள்ள படத்தை வந்து எடுக்கிற டேரக்டராக வந்து தமன் குமார் வந்து இதில் இருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சோன் வந்து நான் இதெல்லாம் இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி ஒரு இடத்துல வந்து நான் இவ்வளோ காசு வச்சிருக்கேன், எப்படியாச்சும் என் குழந்தைய நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துலயே வந்து அவர் செத்துறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் எப்படியாச்சும் நம்ம இங்கேயே புதைச்சிடலாம், பட் ஆனால் அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றி ஆகணும், நானும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், தமனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் இந்த படத்தை வந்து அவன் எடுக்கணும், அவனுக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல, ஸோ இந்த படம் நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு குழந்தைய நம்ம குழந்தையோட உயிரையும் காப்பாற்றலாம், நம்மளும் வந்து லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ அவர் அங்கேயே புதைச்சிடுறாங்க. இவருக்கும் ஹீரோக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ வந்து உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அங்கேருந்து அந்த ப்ரொடியூசரை பார்க்க போன இடத்துல இருந்து கிளம்பி இங்கே வந்துடுறாரு. ஸோ எல்லாரும் கிளம்பி அவங்க சொன்ன இடத்துக்கு, காளி வெங்கட் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. இவர் கூட ஃபோன் பேசினாங்க இல்லையா, நம்ம மால்வி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லும் போது ஒரு ராங் கால் வந்து கனெக்ட் ஆயிடுது. ஆக்சுவலாக வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து இன்னொருத்தருக்கும் வந்து கால் வந்து போயிடுது. ஸோ அதுதான் வந்து நம்ம முனிஷ்காந்த் அண்ட் தென் அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து போயிடுது. முனிஷ்காந்த் வந்து ஒரு சின்னதாக வந்து இந்த கேபிள் ஆப்ரேட்டராக இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் உள்ள ஒரு ஆள். ஸோ இந்த கிராஸ் டாக் வந்து போன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்களும் கேட்டுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஹாரர் பில்டிங்க்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு சின்ன சின்ன நடக்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த படத்தினுடைய மீதியான கதையாக இருக்குது. ஸோ அந்த குழந்தையை காப்பாற்றினாங்களா, அந்த பணத்தை எடுத்தாங்களா, அங்கே யார் யாரெல்லாம் என்னாச்சு, அந்த அமானுஷ்யம், இந்த பழைய ஜென்ம நட்சத்திரக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து மீதியான கதை. ஓகே, இந்த படத்தை வந்து நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமன், ஸோ இவர் வந்து ஒரு நொடி, இந்த படத்தோடையும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடி டீம், ஒரு சில பேரை தவிர அந்த படத்தில் நடித்து எல்லாருமே இந்த படத்துலையும் வந்து நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் அப்படியே சேமாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு நொடி மாதிரி நம்ம எதிர்பார்த்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த டைட்டிலுக்கே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி போன இடத்துல சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸாக மைனஸாக வந்து நமக்கு தெரிஞ்சுது. கேஷுவலாக வந்து ஒரு ஹாரரை வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்களோ, இப்படி வந்துட்டு போதும், இதில் என்ன புதுசாக நம்ம ஹாரர், நம்ம இத்தனை வருஷமாக ஹாரர்னா இப்படி தான் பார்த்துட்ருக்கோம், நமக்கு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளை வந்து பயமுத்துற மாதிரி இல்லை. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் வேற போகிற எல்லாமே வந்து இறந்துடுறாங்க. அந்த நம்ம பழைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, ஸோ ஆக்சுவலாக அது வந்து அவரோட குழந்தையே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் கடைசியில் காளி வெங்கட்டோட குழந்தைய வந்து எடுக்கிறாங்க.
அண்ட் தென் வந்து அந்த 666 வந்து அந்த குழந்தையோட தலையிலையும் இருக்கு. இதை வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடா வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசா வந்து சொல்ல வந்ததை வந்து சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்ணேன். இன்னும் இனோவேட்டிவா வந்து அந்த கேஷ் எடுக்கிறதா இருக்கட்டும், இன்னும் வந்து பெருசா வந்து பண்ணியிருக்கலாம். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்கள கொல்ல ட்ரை பண்றது, ஹாரர் மாதிரி வந்து அவங்களே வந்து அதை செட் பண்றது, இது வந்து நமக்கு வந்து பெருசா வந்து படத்தோட நம்மளை வந்து கனெக்ட் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இருந்தாலும் அந்த மேக்கிங் ஆகட்டும், அந்த கேமரா ஒர்க் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், ஸோ அது எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் பார்த்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராகவே இருந்திருக்கும். நீங்களும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்றத, அந்த ஜென்ம நட்சத்திரம் மாதிரி இருக்கா, இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த ரிவ்யூ வந்து டாடா பை.